ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா கார்டனில் இந்த ரோஸ் செடியெல்லாம் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு. ஸோ சம்மர் ரொம்ப பீக்கில் இருக்குது, டெம்ப்ரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ பூ பூக்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பூவோட சைஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ மல்லிகைப்பூ செடி நான் ஆல்ரெடி காமிச்சேன், நிறைய பூ பூத்து முடிஞ்சிருச்சு. திருப்பி ட்ரிம் பண்ணியிருக்கேன். ட்ரிம் பண்ணிவிட்டு ஏற்கனவே என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தனோ அதே ஃபெர்டிலைசர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரோஸ் செடியில் பூவோட சைஸ் எல்லாமே சிறுசாக இருக்கும். நம்ம பூக்க விட்டாலும் நம்ம வின்டரில் வர அளவுக்கு பெருசாக இருக்காது. இது மஸ்காராங்கிற ஒரு ஐடி. பூ பெரிய பெரிய பூவாக வரும். ஸோ சம்மருங்கிறனால உங்களுக்கு அந்த பூவோட சைஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், வில்லியம் மோரிஸை 1-2 பூ பூக்க விட்டுருக்கேன். இதுவும் கப் ஷேப்பில் தான் ஆக்சுவலி பூக்கும். உங்களுக்கு இப்போ கப் ஷேப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, வெயில் ஜாஸ்தி இருக்கிறனால. ஸோ வின்டரில் செடி பெருசானதுக்கப்புறம் நல்ல ஒரு கப் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன பூவெல்லாம் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது, இந்த டைமில் அந்த பூச்சி உங்களுக்கு இலையெல்லாம் கடிச்சு வச்சுருக்கு. ஒரு வெள்ளை கலர் பூச்சி வருது, நிறையா இந்த இலையை கடிச்சு வைக்குது. ஸோ ப்ரொஃபெக்ட் சூப்பருங்கிற ஒரு மருந்து இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை நான் ஸ்ப்ரே பண்ணேன். அப்போது எல்லா பூச்சி செத்து போச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ திருப்பியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் அந்த மருந்தை திருப்பி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ த்ரிப்ஸுக்கு மைட்ஸுக்கும் எக்ஸோடஸ்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பூச்சிக்கு இலையை சாப்பிட்ற பூச்சிக்கு ப்ரொஃபெக்ட் சூப்பர் தான் யூஸ் பண்ணணும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சின்ன செடி எப்படி வளர்க்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்னை பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஸோ சம்மரில் இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா, திணறுது இந்த செடி வர்றதுக்கு. ஸோ பாருங்கள், 1261 தான் கொடுக்குறேன். ஸோ தண்ணியில் கலந்து சம்மரில் கொடுக்கக்கூடாது. ஒரு பிஞ்சு ரொம்ப கம்மியாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். ஆல்ரெடி மீடியா ஈரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சை போட்டுட்டு தண்ணியை மட்டும் மேலே தொளிச்சு விட்டுறணும். ஸோ தண்ணியில் கலந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு வருது. இருந்தாலும் உங்களுக்கு மழை காலத்தில் வந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்காது, நிறைய டைபேக் இஷ்யூஸ் வரும். ஏன்னா வெயில் அந்தளவுக்கு கொளுத்துது, செடினால் தாங்க முடியல உங்களுக்கு. ஸோ இதுவும் பாருங்கள், தழுக்குது, டைபேக் வருது, திருப்பி தழுக்குது, டைபேக் வருது. ஸோ இந்த 2 செடியும் கொண்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம்தான், பார்த்து தான் கொண்டு வரேன். பாருங்கள், இந்த இடத்துல டைபேக் வந்துருச்சு. ஸோ இதை கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரூனரை நல்லா சானிடைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டு ஃபங்கிசைடை உங்கள்கிட்ட என்ன பேஸ்ட் இருக்கும், சாஃப் நான் வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே நீங்கள் ஒட்ட வச்சிடணும். இல்லைன்னா அப்படியே பரவிக்கிட்டே உள்ளே இறங்கிடும். ஸோ இந்த சம்மரில் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும், செடியை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி பூ பூக்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். செடி அந்த வளர்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அதில் பூ நிறைய பூத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி அந்த பூ எடுத்துக்கிறோம். செடியோட க்ரோத் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இந்த செடி பாருங்கள், நிறைய பூவை கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ க்ரோத் இருக்குது. ஸோ இது உங்கள் லிசிலி ப்ளூங்கிற ஒரு பிளான்ட்டு, நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல புதர் மாதிரி வருது, உங்களுக்கு குட்டையாக புதர் மாதிரி வருது. நல்லா கட் பண்ண நிறைய பிரான்ச்சஸ் விடுது. ஸோ இந்த செடிக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கும்போது சாப்பாடு நம்ம கொடுக்கணும். ஸோ க்ரோத் கம்மியாக இருக்கிற செடிக்கு சாப்பாடை குறைச்சிடணும். ஸோ இந்த செடிக்கு இவ்வளோ க்ரோத் இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது. ஸோ இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த செடிக்கு கொடுத்தா தான் அந்த க்ரோத்தை பிக்கப் பண்ணணும். ரொம்ப கம்மியாக கொண்டு போகணும். ஸோ க்ரோத்தே இல்லாத செடிகளுக்கு ரொம்ப நம்ம மேக்ஸிமம் கொடுக்காமல் இருக்கிறது பெட்டரு. நல்லா வளருதுன்னு தெரிஞ்சால் அந்த செடிக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் தெரிஞ்சிருக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுவும் பாருங்கள், இது மான்காருங்கிற ஒரு பிளான்ட்டை, இதுவும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ இந்த செடிக்கும் நம்ம சாப்பாடு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கணும். ஸோ ரீபாட் மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இப்போ பண்ணவே கூடாது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ரீபாட் பண்ணட்டுமா, ரீபாட் பண்ணிவிட்டு என் செடி 2.5 மாதம் ஆகுது, மிராக்லன் சூப்பர் சோனாட்டெல்லாம் கொடுக்கட்டுமான்னு கேட்குறீங்க. ஸோ ரீபாட்டெல்லாம் இப்போ பண்ணாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் மழை இருக்கும், நடுவில் ஏதாவது மழை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணலாம். இந்த கிளைமேட்டில் ரீபாட் பண்ணிங்கன்னா கஷ்டம், செடி சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரீபாட் மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே நம்ம இப்போ பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸை பார்த்து கொடுக்கணும். கூட கொடுத்தா இந்த மாதிரி நடுவில் அந்த இலையெல்லாம் கருகிறல் மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்துடும், லீஃப் பர்ன் நிறையா வந்துடும்.
ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பார்த்து கொண்டு வந்திங்கன்னா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாமே சிண்டர் மீடியா தான். நிறைய நான் சிண்டரில் தான் இப்போ வளர்க்குறேன். உங்களுக்கு கொக்கோபீட்லலாம் இப்போ இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகத்தான் செய்யுது. செடி அதாவது தண்ணி வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் ஆகுது கொக்கோபீட்டில். ஸோ சிண்டர் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை பண்ணலை. கொக்கோபீட் மீடியா, சாயில் மீடியா தண்ணி அப் அண்ட் டவுன் ஆகும்போது நிறைய இஷ்யூஸை வர ஆரம்பிக்குது. ஸோ பாருங்கள், இந்த செடியெல்லாம் நல்லா வளருது உங்களுக்கு. ஸோ சிண்டரில் யாரெல்லாம் வளர்க்குறீங்களோ கரெக்டாக உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்திங்கன்னா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த செடி வந்து அந்த மொட்டெல்லாம் வந்து பூ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த இடத்துல 2 தளிர் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு அந்த கலர் தெரியும் போது நம்ம பிஞ்ச் பண்ணி எடுத்துடணும். ஸோ கலர் தெரிகிறதுக்கு முன்னாடி பிஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த இந்த மாதிரி இருந்தால் பிஞ்ச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதோட செடி அந்த பூவோட கலர் வந்து லைட்டாக தெரியும் போது நீங்கள் பிஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 தளிர் வரும். ஸோ இதில் ஒரு கொத்தாவே உங்களுக்கு ஒரே ஒரு பிரான்ச்சில் கிட்டத்தட்ட நிறையா மொட்டு வந்து அதில் நிறைய பூத்திருக்கு. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம பிஞ்ச் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் பிஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடாக அடுத்த க்ரோத் இருக்கும். 2வது இது பெரிய செடி. ஸோ 2 இலை விட்டு தான் கீழே கட் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஜஸ்ட்டு நான் கையில் இது வச்சுருக்கேன், அதனால பிஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் சிசர் வச்சுட்டு உங்களுக்கு ப்ரூனர் வச்சு கொஞ்சம் கீழே தான் கட் பண்ணிவிடுவேன். ஸோ கட் பண்ணால் திருப்பி அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு க்ரோத் வரும். செடியை நம்ம அந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் புஷ்ஷியாக கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம கரெக்டாக இதுக்கெல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படும். உங்களுக்கு க்ரோத் இல்லைன்னா ஃபெர்டிலைசர்ஸை நீங்கள் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இது மூன் ஸ்டோன் பாருங்கள், ஆல்ரெடி இந்த பூ காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த கட் பண்ணேன் அந்த இடத்துல உங்களுக்கு தளிர் வருது. ஸோ இந்த இடத்துல கட் பண்ண 2 தளிர் வருது. ஸோ எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் வருது. ஸோ எல்லா செடியும் இந்த மாதிரி வளருதுன்னு சொல்ல முடியாது. சில செடிகள் நல்ல ஒரு பிக்கப் இருக்குது, சில செடிகள் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்குது. ஸோ எல்லாமே கார்டனில் இருக்க எல்லா செடியும் இதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்ல முடியல. சில செடிகள் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கவனித்து கரெக்டாக 10 செடி வச்சுருந்தாலும் அதை கவனிப்பில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பூவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு நாள் 2 நாள் சரியாக கவனிக்கலைன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பூச்சி திப்ஸு, மைட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வந்துடும். பார்த்து கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா அழகாக வளர்ந்துடும். ஸோ இது வெனிசா பெல்லம் ரீசெண்டாக ரீபாட் பண்ணேன். நடுவில் ஒரு மழை வந்தப்போ ரீபாட் பண்ணேன். ஸோ இதுலேயும் மொட்டு இருக்குது, அதை கட் பண்ணணும். ஸோ இந்த பூவும் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு கலர் தெரியும் போது கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நிறையா பிரான்ச்சஸ் வரும். ஸோ பாருங்கள் கார்டனில் எப்படி இருக்குது என்னோடய கார்டனில். ஸோ கொக்கோபீட் மீடியாவில் இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாக சிண்டர் வச்சுருக்கேன். ஸோ ஷேட் நெட் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கீங்களான்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தான் போட்டேன், அந்த பக்கம் எடுத்துட்டேன். ஸோ நம்ம ஷேட் நெட் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம்னா அந்த நிறைய வந்து ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடுது செடியில். நிறைய வந்து அந்த கொக்கோபீட் செடியில் நிறைய இலையெல்லாம் எல்லோ கலர் ஆகி கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சைடை நான் எடுத்துட்டேன், ஒன் சைடு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய கார்டன் இருக்கு. பாருங்கள், இந்த எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ மெயினாக நம்ம அந்த செடிகளுக்கு வீக்லி ஒன்ஸ் ஹியூமிக் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு சீவீடை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ பயோவிட்டா எக்ஸ் எப்படி கொடுக்கணுன்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. பயோவிட்டா எக்ஸ் வந்து இந்த வெயில் காலத்தில் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அது ஒரு சீவீடோடு சேர்ந்தது. பயோவிட்டா எக்ஸு அதாவது வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் 1 ml 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டாம், செடிக்கு நீங்கள் மீடியாவுக்கு ஊற்றி விடலாம். ஸோ இன்றைக்கி தாக்கத்தை எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் தாக்கத்தும் கொடுப்பேன், பயோவிட்டா எக்ஸும் கொடுக்குறேன், சாகரிக்காவும் கொடுக்குறேன். ஸோ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் தாக்கத்து கொடுத்ததை பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி கொடுத்துருக்கேன் செடிக்கு. ஸோ நான் எப்படி கொடுக்குறேங்கிறத ஜஸ்ட் காமிச்சிட்றேன். ஸோ பாருங்கள், இது நாவல் கம்பெனியோடது. இதில் எல்லாமே கலந்துருக்கு. கம்ப்ளீட் பிளான்ட் ஃபுட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ 1 ml 1 லிட்டர் வாட்டரில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற்றிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆற்றுறீங்களோ நிறைய அந்த நுரை வரணும், அதில் நிறைய ஆக்சிஜன் உருவாகும். ஸோ அதை செடிக்கு நீங்கள் கொடுக்கும்போது செடி நல்லா எடுத்துக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதை சாயில் மீடியாவுக்கும் கொடுக்கலாம், கொக்கோபீட் மீடியாவுக்கும் கொடுக்கலாம்,
நீங்கள் சிண்டருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடி வந்து நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கும், வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நிறைய பேசில்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகும். இந்த தாக்கத்தில் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி என் செடிக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்படி கொடுக்கும்போது அடியில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருவேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகி அதை வேறு செடிகளுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ கோகோபீட் மீடியாவில் இருக்க செடிகளுக்கு வேஸ்ட் ஆகி கீழே போகாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கிடலாம். ஸோ சின்ன சின்ன செடிகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு இப்போ வாங்கி வளர்க்குற நியூ பிளான்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். ஸோ கார்டனில் எல்லா செடிகளுக்கும் தாக்கத்து கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபெர்டிலைசர்ஸ் வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ தாக்கத்து கொடுக்கும்போது நீங்கள் 13-40-13 கொடுக்கலாம். நீங்கள் 20-20-20 கொடுக்கலாம், எப்சம் கொடுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் தாராளமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். ஸோ பாருங்கள், தாக்கத்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும் செடிக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ செடி வந்து நிறைய வந்து அந்த புது தளிர் நிறையா வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வெக்கையில் செடியை வந்து நல்லா குளிப்பாட்டும் போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறைஞ்சிரும், நிறைய புதுசாக தளிர் விட ஆரம்பிக்கும். அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா செடி வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும். ஸோ 3 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ காலையில் ஒன்ஸு, ஒரு 11 மணிக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணலாம், ரொம்ப உச்சி வெயிலில் கிடையாது. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 4-5 மணிக்கு சில் ஐஸ் வாட்டர்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்க மைட்ஸு த்ரிப்ஸு எல்லாமே முக்கால்வாசி கண்ட்ரோல் ஆகிடும். உங்களுக்கு செடியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், செடிக்கும் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சப்பா இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக செடியை வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி இதை சொல்லணும்னு நினச்சேன்ப்பா. ஸோ இந்த தாக்கத்தெல்லாம் இன்றைக்கி செடி கொடுக்கும்போது இதை எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.